நீ என்ன செஞ்ச, என்ன பார்த்த கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்னாடி திறந்து, எனக்கு இப்படி ஆயிருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் இப்படி போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றேன், என் கணவனார் இப்படி திட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, எனக்கு இப்படி கணவன் வந்து இப்படி எனக்கு என்ன சந்தோஷமா வைக்கல, என்கிட்ட பேசல, என் மனைவி இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது உங்க வாழ்க்கைய சத்துரு அழிவுக்கு நேராய் கொண்டு போயிடுவான். வாலிப தங்கச்சி, தம்பி, உன்னுடைய இருதயம் எங்க மட்டும்தான் திறக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வலி கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வேதனைய ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல மட்டும்தான் திறந்தா. அவ தன்னுடைய இருதயத்தை திறக்கும் போது ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கு அவ முணுமுணுக்கிறதா மட்டும்தான் கேட்டுச்சே தவிர அவ இருதயத்தை திறந்து என்ன சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு கேட்கல. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தைரியம், அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கெத்து.